මේ සන්ධ්‍යා කාලයේදී கர்த்தர் நல்லவராகவே இருக்கின்றார் இந்த மாலை வேளையிலும். එළියේ ඉන්නව සහෝදර සහෝදරයන්ට පුළුවන් ඇතුළට ඇවිත් අසුන් ගන්නට. நீங்கள் வெளியில் இருக்கின்றதான சகோதர சகோதரிகள் நீங்கள் உள்ளாக வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். ඔබට අවස්ථාවක් තිබෙනවා ස්වාමීන් වහන්සේගේ වචනය නිදහසේ උන්වහන්සේගේ බලයත් එක්ක අපි අසන්ට. நாங்கள் இந்த வேளையிலும் தேவனுடைய வல்லமையோடு தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க போகின்றோம். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිවන්ත වෙනවා මෙවැනි අනර්ග අවස්ථාවක් නිසා. நாங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றோம் இவ்விதமான ஒரு நேரத்துக்காக. මෙවැනි අවස්ථාව ලබා දුන්නා වූ දෙවිගතුමාටත් මම දෙවියන් වහන්සේ නිසාත් ස්තුතිවන්ත වෙනවා. தேவனுக்கு நன்றி செலுத்துவதோடு போதருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம். ස්වාමීන් වහන්සේ යහපත්ව සිටිනවා. தேவன் நல்லவராகவே இருக்கின்றார். ஹalleluya. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ යහපත්. தேவன் நல்லவர். ළඟනේ කෙනාට කියන ස්වාමීන් වහන්සේ යහපත් කියලා. பக்கத்தில் இருப்பவருக்கு சொல்லுங்கள் தேவன் நல்லவர் என்று. මගේ සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரியே පුළුවන් හැම කෙනෙක්ම උඩ තට්ටුවේ ඉන්නා වූ ඔබට පුළුවන් කියන අය ඔබ ඉදිරි පල්ලෙහාට එන්න පුළුවන් ඔබට වාඩි වෙන්න. நீங்கள் மேல் தட்டில் இருக்கின்ற முடியும் என்பவர்கள் நீங்கள் கீழே வந்து அமர்ந்து கொள்ளுங்கள். පල්ලෙහා පුටු ගොඩක් තිබෙනවා. அநேகமான வாங்குகள் இருக்கின்றது. අද දවස් හාස්කම් මේ අපේ සභාවට. இன்றைய நாளிலும் சுவிசேஷ கூட்டம் எங்களுடைய சபைக்கு. හalleluya. ஹalleluya. ස්වාමීන් වහන්සේ යහපත්. தேவன் நல்லவர். උන්වහන්සේ යහපත් සිටින අවස්ථාවේදී අපට ඒ සියල්ල කිසි දෙයක් වෙනස් කරන්න බෑ. தேவன் நல்லவராக இருக்கின்ற வேளையில் எங்களுடைய எதையுமே விட்டு முடியாது. දෙවියන් වහන්සේගේ යහපත්කම අපට වෙනස් කරන්න බෑ. எங்களிடத்திலிருந்து தேவனுடைய நன்மையை தேவனுடைய நன்மையை எங்களால் மாற்ற முடியாது. ஆமென். ஆமென். දෙවියන් වහන්සේගේ යහපත්කම අපට වෙනස් කරන්න බෑ. தேவனுடைய நன்மையை நாங்கள் மாற்ற முடியாது. මම ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனை சகோதரியே. උන්වහන්සේගේ අභිමුඛات අපි මේ සිටින මේ මොහොතේ நாங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக இருக்கின்ற வேளையில் අපි උන්වහන්සේගේ වචනයට ඇතුල් වෙමු. நாங்கள் தேவ வார்த்தைக்குள்ள கடந்து செல்வோம். උන්වහන්සේගේ වචනේ එසායා පොතේ 59 වෙනි පරිච්ඡේදයේ 1-2 පද පවසනවා. எசாயா புத்தகத்தில் 59வது அதிகாரத்தில் 1-2 வசனங்களில் இப்படியாக சொல்லுகிறது. උන්වහන්සේගේ වචනේ කියනවා தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது බලව ගලවන්ට බැරි ලෙස ස්වාමින් වහන්සේගේ අත කොට වෙලාවත් නැසන ලෙස උන්වහන්සේගේ කන බිහිරි වෙලාවත් නැත. නමුත් නුඹලාගේ අපරාධම නුඹලා සහ දෙවියන් වහන්සේ අතරේ වෙන්වීමක් කළේය. උන්වහන්සේ නොඅසන ලෙස නුඹලාගේ පාපද උන්වහන්සේගේ මුහුණ නුඹලාගෙන් සැඟවුවේය. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. අපලාගේ අපරාධ තමයි දෙවියන් වහන්සේ සහ අපි අතර වෙන්වීමක් ඇති කරලා තිබෙන්නේ. අපේ අපරාධ තමයි දෙවියන් වහන්සේ අතර වෙන්වීමක් ඇති වෙලා තිබෙන්නේ. எங்களுடைய அக்கிரமங்களே தேவனுக்கும் எங்களுக்கும் இருக்கின்றதான பிரிவினையாக இருக்கின்றது. ඒ වෙන්වීම දෙවියන් වහන්සේව දකින්න බැරි වෙන විදියට විශාල වෙන්වීමක් ඇති වෙලා තිබෙනවා. தேவனை காண முடியாதபடிக்கு பெரிதான ஒரு பிரிவினை உண்டாக்கப்பட்டிருக்கின்றது. ඇයි ඒක වෙලා තියෙන්නේ? අපි පාවුකාරයන් අපේ අපරාධ අපේ අයුතුකම් නිසා. ஏன் இப்படியான நிலைமை? எங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாகவே. මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனை சகோதரியே. නමුත් උන්වහන්සේ වචනේ කියනවා මට ගලවන්න බැරි නෑ. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்றது என்னால் விடுதலை செய்ய முடியும். උන්වහන්සේ කියනවා මට මගේ අත කොට වෙලා නෑ. தேவனுடைய கரம் குறுகி போகவில்லை என்று சொல்லப்படுகிறது. මට ඇහෙන්නේ නැතුව නෙමෙයි. தேவன் சொல்லுகின்றார் எனக்கு கேட்காமல் இல்லை, මට ඇහෙනවා. எனக்கு கேட்கின்றது. මට උදව් කරන්න පුළුවන්. எனக்கு உங்களை விடுவிக்க முடியும், ඔබව ගලවන්න පුළුවන්. உங்களை விடுவிக்க முடியும். නමුත් ඇයි බැරි? ඔබගේ අපරාධ තමයි මට ඔබට උදව් කරන්න බැරි තැනක ඔබ ඉන්නේ. ஏன் முடியாமல் இருக்கின்றது? உங்களுடைய அக்கிரமங்களையே அதுக்கு நடுவாக இருக்கின்றது. ඔබගේ පාපය ඔබගේ ශාපය තමයි ඒ ගලවන්න බැරිව තිබෙන දේවල්. உங்களுடைய பாவங்கள் சாபங்களே இந்த விடுதலையை பெற முடியாத நிலைமையாக இருக்கின்றது. ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே சகோதரியே. උන්වහන්සේ ඒ තත්වයෙන් අපව නිදහස් කරන පිණිස அந்த நிலையிலிருந்து எங்களை தேவன் விடுதலை ඒ செய்வார். පාපයෙන් අපව නිදහස් කරන පිණිස அந்த பாவங்களை விடுதலை செய்யும் ඒ முகமாக, ශාපයෙන් අපව නිදහස් කරන පිණිස சாபங்களை விடுதலை செய்யும் අපව முகமாக ඒ තිබෙන පාපයේ බැම්මෙන් ඒ නිරයට යන්නා වූ ඒ තනින් උන්වහන්සේ අපව නිදහස් කරන පිණිස அந்த பாவத்தின்
பாவத்தின் கட்டில் இருந்து அந்த நரகத்துக்கு செல்லுகின்ற ஸ்தானத்தில் இருந்து எங்களை விடுதலை செய்கின்றார். උන්වහන්සේව කරන පිණිස තමාගේ පුත්‍රයාව උන්වහන්සේ මේ ලෝකයට දුන්නා. அவற்றை செய்யும் முகமாக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு தந்தார். ඒ කියොත් පූජාවක් නැතුව මිනිස්සෙක්ගේ පාපයට සමාව ලැබෙන්නේ නැහැ. பலியொன்றை செலுத்தாமல் மனுஷனுடைய பாவத்துக்கு விடுதலை இல்லை. පූජාවක් නැතුව මිනිස්යන්ගේ ශාපයට පරම්පරාවන් එන්න ශාපවලට නිදහසක් නැහැ. பலியொன்றை செய்யாமல் மனுஷனுடைய சாபங்களுக்கு விடுதலை இல்லை. ඒ පූජාව තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த பலியே இயேசு கிறிஸ்துவாக ප්‍රේමන්ත இருக்கிறார். සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே சகோதரியே, එසායා පොතේ 9 වෙනි පරිච්ඡේදයේ 6 වෙනි පදේ කියනවා. ஏசாயா புத்தகத்தில் 9வது அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படியாக சொல்லப்படுகின்றது. උන්වහන්සේ වචනේ කියන අපට ලදරුවෙක් උපන්නේය. வசனம் சொல்லுகின்றது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், අපට පුත්‍රයෙක් දෙන ලද්දේය. நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ආණ්ඩුවද උන්වහන්සේගේ කරපිට තිබෙන්නේය. උන්වහන්සේගේ නාමය අපූර්වය, මන්ත්‍රීවරයාය, පරාක්‍රමවත් දෙවියන් වහන්සේය, සදාකාල පියානෝය, සමාදානයේ කුමාරයාය කියනු ලබන්නේය. கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படுவார். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே මේ වචනේ சகோதரியே, කියනවා උන්ව දෙවියන් වහන්සේ අතර තිබුණු ඒ වෙන්වීම නැති කරන පිණිස තමාගේ පුත්‍රයාව මේ ලෝකයට උන්වහන්සේ යවන්න තීරණය කළා. அந்த தேவனோடு இருந்ததான பிரிவினையை நீக்கும் முகமாக தன்னுடைய ஒரே குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். එතකොට අදත් උන්වහන්සේ පිළිගත්තාව අපිටත් උන්වහන්සේ අතර වෙන්වීමක් තිබෙනවද? அப்படியாக இருந்தால் இன்றும் நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலும் தேவனோடு பிரிவினைகள் අද இருக்கின்றதா? බොහෝ අය උන්වහන්සේ අතර උන්වහන්සේගෙන් සැඟවිලා ජීවත් වෙන්නේ. நாங்கள் தேவனுக்கு மறைவாக நாங்கள் வாழ்கின்றோம். උන්වහන්සේට හැංගිලා අපි ජීවත් වෙන්නේ. தேவனுக்கு மறைந்து நாங்கள் නමුත් வாழ்கின்றோம். කිතුනුවන් ஆனாலும் අපි கிறிஸ்தவர்கள் ක්‍රිස්තුස් වහන්සේ අද එන සභාවට හැමදාම එන සෙනගක්. நாங்கள் கிறிஸ்துவை நாங்கள் வணங்குகின்றதான ஜனங்கள். නමුත් අපි ඉන්නේකෝ අපි උන්වහන්සේ අතර වෙන්වීමක් ඇති වෙලා තිබෙනවා. ஆனாலும் தேவனோடு ஒரு பிரிவினையை ஏற்படுத்திக் දෙවියන් கொண்டிருக்கின்றோம். වහන්සේ නමස්කාර කරන්නට බෑ. தேவனை நமஸ்கரிக்க දෙවියන් முடியாது. වහන්සේගේ වචනය අනුව ජීවත් වෙන්න බෑ. தேவனுடைய வார்த்தையின்படி வாழ முடியாது. දෙවියන් වහන්සේ කියන දේ කරන්නට බෑ. தேவன் சொல்லுகின்ற காரியத்தை செய்ய முடியாது. ඇයි එහෙම වෙලා තියෙන්නේ? ஏன் அப்படியாக අපේ ஆகின்றது? අපරාධ මේ ලෞකික දේවල් අපි ඉදිරියේ තියාගෙන ඉන්න නිසා අපේ දෙවියන් වහන්සේ අපිට දකින්න බැරිව තිබෙනවා. எங்களுடைய அக்கிரமங்களையும் உலக காரியங்களையும் எங்களுக்கு முன்பாக வைத்திருப்பதின் நிமித்தமாக எங்களுக்கு இந்த காரியங்களை செய்ய අපි முடியாது. දෙවියන් වහන්සේව දකින්න බැරිව තිබෙනවා. எங்களுக்கு தேவனை காண முடியாமல் දෙවියන් இருக்கின்றது. වහන්සේට ලං වෙන්න බැරිව තිබෙනවා. தேவனை கிட்டி சேர முடியாமல் இருக்கின்றது. මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய அன்பார்ந்த මේ சகோதரனே, වචනේ කියනවා උන්වහන්සේගේ නාමය මොකක්ද කියලා. இந்த ஸ்தானத்தில் சொல்லப்படுகின்றது அவருடைய நாமம் என்ன என்று. උන්වහන්සේගේ නාමය අපූර්වය. அந்த நாமம் விசேஷமானது. උන්වහන්සේගේ නාමය අපූර්වය. விசேஷமானது. හලෙලූයා. ஹல்லேலூயா. උන්වහන්සේගේ නාමය අපූර්වයි කියලා උන්වහන්සේ වචනේ කියනවා. தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றது அது அதிசயமான நாமம். அதிசயமான கர்த்தர். ஆமென். උන්වහන්සේගේ නාමය අපූර්ව. අපූර්ව කියන වචනය කියන්නේ විශිෂ්ටයි, අසිරිමත් නාමය. அதிசயமானவர் என்று சொல்லுகின்ற வேளையில் அது விசேஷமானது, ஒரு தன்மையை கொண்டது. උන්වහන්සේගේ වචනේ ඉංග්‍රීසි භාෂාවේ කියනවා wonderful name කියලා. ஆங்கில மொழியில் வண்டர்ஃபுல், அழகானது என்று උන්වහන්සේගේ சொல்லப்படுகிறது. නාමය අලංකාරයි. தேவனுடைய நாமம் அழகானது. උන්වහන්සේගේ නාමය විශිෂ්ටයි. அந்த நாமம் பெருமதியானது. උන්වහන්සේගේ නාමය අනර්ගයි. அந்த நாமம் விசேஷமானது. මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே ඒ නාමය சகோதரியே, තමයි යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ. அந்த நாமம் இயேசு ඒ கிறிஸ்து. උන්වහන්සේව විශ්වාස කරන උන්වහන්සේ තුල ජීවත් වෙන සෑම කෙනෙකුටම ඒ අලංකාරමත් අසිරිමත් ජීවිතයක් ජීවත් වෙන්න උන්වහන්සේ අපව அந்த කැඳවනවා. தேவனை விசுவாசிக்கின்றதான தேவனுக்குள்ளாக இருக்கின்றவருக்கு ஒரு அழகான ஜீவியம் இருக்கின்றது. ලස්සන ජීවිතයක් තිබෙනවා. அழகான ஜீவியம் இருக்கின்றது. උන්වහන්සේ තුල උන්වහන්සේ විශ්වාස කරගෙන ජීවත් වෙන මිනිස්යන් දිහා බලලා කියනවා ඕ මෙයාලා ලස්සනයි. விசுவாசித்து தேவனை விசுவாசித்து வாழ்கின்ற ஜனங்களை தேவன் சொல்கின்றார் அழகானவர்கள் என்று. මිනිස්යන් ඔවුන් දිහා බලලා කියන්ට යනවා මෙයා ලස්සන මිනිස්යන් කියලා. மனுஷர்கள் அவர்களை பார்த்து சொல்லுவார்கள் இவர்கள் அழகானவர்கள் என்று.
என்று. ඔවුන්ගේ ජීවිතය ලස්සනයි. அவர்களுடைய ஜீவியம் ඒ அழகானது. කිව්වොත් ඒ අලංකාර දෙවියන් වහන්සේගේ නාමය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමය අදහන නිසා. ஏனென்றால் அந்த அலங்காரமான தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கின்றபடியால். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே ඒ சகோதரியே, නාමයේ වටිනාකම ඔබ තේරුම් ගන්න. அந்த நாமத்தை நீங்கள் விளங்கிக் අපි கொள்ளுங்கள். අත්ඔසවන්නේ ਸਰව බලධාරී අලංකාරමත් දෙවියන් වහන්සේගේ නාමය நாங்கள் ඉදිරියේ. கரங்களை உயர்த்துவது சர்வ வல்லமையுள்ளதான தேவனுக்கு. අප තුළ පාපය තිබෙනවා නම් ඒ නාමය ඔසවන්ට ඔබට ඉඩ දෙන්නේ නැහැ යක්ෂයා. எங்களுக்குள்ளாக பாவம் இருக்குமாக இருந்தால் சாத்தானானவன் அந்த நாமத்தை உயர்த்த இடம் கொடுக்க දෙවචනය மாட்டான். කියනවා සියල්ලම පව්කට දෙවියන් වහන්සේගේ මහිමයෙන් හීනව සිටිති කියලා. தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகின்றது எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இருந்தோம் අද என்று. උන්වහන්සේගේ මහිමය අප තුළින් ප්‍රකාශ වෙන්න බැරිව තිබෙනවා අප තුළ තිබෙන පාපයේ වරද නිසා. எங்களுக்குள்ளாக இருக்கின்றதான பாவத்தின் நிமித்தமாக அந்த தேவனுடைய நாமத்தை உயர்த்த முடியாமல் இருக்கிறது. උන්වහන්සේගේ මහිමයේ තේජස පෙන්눔 කරන්න බැරිව තිබෙනවා. அந்த மகிமையை காண முடியாதபடிக்கு මගේ இருக்கிறது. ප්‍රේමන්ත සහෝදරයා என்னுடைய සහෝදරිය. சகோதரனே ඔබත් சகோதரியே, මමත් පිළිගන්න අවශ්‍යයි මම පව්කාරයෙක් කියලා. நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாங்கள் பாவிகள் ඕ என்று. මගේ මම පව්කාරයෙක් මා තුළ අපරාධ තිබෙනවා මා තුළ වැරදි තිබෙනවා. ඔව් මම පව්කාරයෙක් කියලා ඔබ කවද්ද ඔබව තේරුම් ගන්නේ? நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எங்களுக்குள்ளாக பாவங்கள் இருக்கின்றது, அக்கிரமங்கள் இருக்கின்றது, நாங்கள் பாவிகள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ඔබ வேண்டும். තේරුම් ගන්න ඒ මොහොතේ ඔබ විශ්වාස කරන ඒ මොහොතේ උන්වහන්සේ ඔබට උදව් කරන්ට යනවා. நீங்கள் அதை விசுவாசிக்கின்றதான அந்த நிமிஷத்திலே தேவன் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் ඒකත් උන්වහන්සේ இருக்கிறார். තමන්ගේ සම්පූර්ණ ප්‍රේමයම යේසුස් වහන්සේ තුලින් අපට ප්‍රකාශ කළා. தன் பிதாவுடைய சம்பூர்ணமான அந்த அன்பை இயேசு கிறிஸ்துவுக்கு மூலமாக அவர் வெளிப்படுத்தினார். හලෙලූයා. හලෙලූයා. ඒ පියාණන් වහන්සේගේ සම්පූර්ණ ප්‍රේමය උන්වහන්සේගේ මරණය කරන කොටගෙන අපට පෙන්නවා. பிதாவின் அந்த சம்பூர்ணமான அந்த அன்பை குமாரனுடைய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்துக்கூடாக ඒ காண்பித்தார். නිසා අපේ ප්‍රශ්න වලට විසඳුම අපිට උන්වහන්සේ ගාව තිබෙනවා. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை தேவனிடத்தில் අපේ இருக்கின்றது. ප්‍රශ්න වලට අපේ කරදර වලට අපේ ලෙඩ රෝග වලට හුනියම් බන්ධන වලට විසඳුම් යේසුස් වහන්සේ ගාව තිබෙනවා. எங்களுடைய பிரச்சனைகளுக்கு, கஷ்டங்களுக்கு, சூனியம் போன்ற காரியங்களுக்கு தேவனிடத்தில் பதில் ඒ இருக்கின்றது. උන්වහන්සේගේ නාමය විශ්වාස කරන ඔබටත් මටත් පුළුවන් ඒ ලස්සන ජීවිතයක් ජීවත් වෙන්න. தேவனுடைய நாமத்தை விசுவாசிக்கின்றதான எனக்கும் உங்களுக்கும் முடியும் அந்த அழகான ஜீவியத்தை ஜீவிப்பதற்கு. හැමදාම අයියෝ නෑ බෑ අමාරුයි කියලා කියන තැනින් උන්වහන්සේට පුළුවන් ඒ ලස්සන අලංකාර නාමය විශ්වාස කරන ඔබට පුළුවන් ඔබව එළියට අරගෙන ඒ අලංකාර ජීවිතයක් ජීවත් කරවන්න උන්වහන්සේට පුළුවන්. எந்த நாளும் என்னால் முடியாது, இயலாது, என்னிடம் இல்லை என்று சொல்லுகின்றதான அந்த ஸ்தானத்திலிருந்து அந்த நாமத்தை நீங்கள் விசுவாசிக்கின்ற வேளையில் தேவனுக்கு முடியும் உங்களை அழகானவர்களாக மாற்றுவதற்கு. ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே சகோதரியே, ඇයි අද අපි හැමදාම ප්‍රශ්න තුල ජීවත් වෙන්නේ? ஏன் நாங்கள் எந்த நாளும் பிரச்சனைக்குள்ளாக வாழ்கின்றோம்? අමාරුයි 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 වෙහෙසයි බෑ අමාරුයි කියලා අපි කියන්නේ. ஏன் நாங்கள் எந்த வேளையிலும் கஷ்டம், எனக்கு பிரச்சனை என்று எந்த வேளையிலும் நாங்கள் சொல்லுகின்றோம்? ඒ අලංකාරමත් නාමයේ වටිනාකම ඔබ දන්නේ නැති නිසා. அந்த அலங்காரமான அந்த நாமத்தின் பெருமதியை எங்களுக்கு යේසුස් தெரியாததினால், වහන්සේගේ නාමයේ අනාර්ගකම දන්නේ නැති නිසායි අපි එලෙස ජීවත් වෙන්නේ. அந்த அதிசயமான கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் அறியாத நிமித்தமாகவே நாங்கள் ඒ இப்படியாக නාමයේ சொல்கின்றோம். තිබෙනා වූ ආශිර්වාදයන් අපි දන්නේ නැති නිසායි අපි හැමදාම එක තැන ජීවත් වෙන්නේ. அந்த நாமத்துடைய ஆசீர்வாதத்தை தெரியாத நிமித்தமாகவே நாங்கள் ஒரே ஸ்தானத்தில் எந்த நாளும் நாங்கள் வாழ்கின்றோம். ඔබටත් මටත් ඒ නාමය යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ නැමැති නාමය ඉතාමත් වැදගත්. இயேசு கிறிஸ்து என்கிறதான இந்த நாமம் மிகவும் முக்கியம். ඒ නාමයට විතරයි පුළුවන් ගිනි විලෙන් එළියට ගන්න. ගිනි විලට නියම වෙලා ඉන්නව අපව එතනට යන්න නැති අපිව එතනින් එළියට ගන්න උන්වහන්සේගේ නාමයට විතරයි පුළුවන්. அக்கினியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றதான நரக ஜீவியம் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றதான ஸ்தானத்தில் இருந்து அந்த தேவனுக்கு மாத்திரமே எங்களை வெளியாக கொண்டு வர முடியும். පාපයේ කුලිය මරණය නමුත් ඒ මරණයෙන් නිදහස් කරන්න පුළුවන් යේසුස් වහන්සේට විතරයි. மரணத்தின் පාවතින් பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த ஸ்தானத்திலிருந்து தேவனுக்கு மட்டுமே எங்களை வெளியே கொண்டு வர මගේ முடியும். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே ඔබත් சகோதரியே, මමත් කළ යුතු එකම දේ තමයි நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ள வேண்டியதான යේසුස් වහන්සේ காரியம் විශ්වාස කරන්න ඕන. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க උන්වහන්සේ வேண்டும். විශ්වාස කරන්න ඕන. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க යේසුස් வேண்டும். වහන්සේ මගේ පාපය උදෙසා තමයි මැරුණේ කියන එක විශ්වාස කරන්න. இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காகவே மரித்தார் என்பதை உணர வேண்டும். අද කිතුණු තරුණ තරුණියන් තාම පෞකාර ජීවිතයක් ජීවත් වෙන්න ඒ දෙවියන් වහන්සේගේ නාමයේ වටිනාකම දන්නේ නැතුව ජීවත් වෙන්න හේතු මොනවද? இன்று வாலிபர்கள் யுவதிகள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய அந்த நாமம் பெருமதியான நாமத்தை அறியாத දේව நிமித்தமாக භක්තිය නැහැ.
தேவ பக்தி இல்லை. ඇයි දේව භක්තිය නැත්තේ? ஏன் தேவ பக்தி இல்லை? ඔවුන්ගේ වැරදි නෙමේ. ඔවුන්ගේ වැරදි නෙමේ. அவருடைய தவறல்ல. ඔවුන් යේසුස් වහන්සේව දන්නේ නැති නිසා. அவர் இயேசு கிறிஸ்துவை அறியாதது යේසුස් நிமித்தமாக. වහන්සේව සම්පූර්ණයෙන්ම දන්න කෙනෙකුට දේව භක්තික ජීවිතයක් ජීවත් වෙන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவை நன்றாக அறிந்ததான ஒரு மனுஷனுக்கு தேவ பக்தியான ஜீவியம் ஜீவிக்க முடியும். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, රෝම 10 වෙනි පරිච්ඡේදය කියනවා. ரோமர் 10வது அதிகாரத்தில் අපි சொல்லப்படுகின்றது, සිතින් අදාගෙන මොකෙන් ප්‍රකාශ කරනවා නම් අපි ගැලවීම ලබනවා කියලා. நாங்கள் எங்களுடைய வாயினால் இருதயத்திலிருந்து நாங்கள் அறிக்கை செய்வோமாக இருந்தால் நாங்கள் விடுதலை பெறுவோம் என்று. අපි යේසුස් වහන්සේ දෙවියන් වහන්සේගේ අපි මුඛයෙන් ප්‍රකාශ කරනවා නම් இயேசு கிறிஸ்துவே தேவன் என்பதை எங்களுடைய வாயினால் நாங்கள் அறிக்கை செய்வோமாக දෙවියන් இருந்தால் වහන්සේ විසින් උන්වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටෙව්වා කියලා අපි සිතින් අදහනවා නම් தேவனே எங்களை மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்று நாங்கள் இருதயத்தில் நாங்கள் அறிக்கையிட்டால் අපි ගලවම ලබනවා. நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். උන්වහන්සේට භාෂා ભેදයක් නැහැ. தேவனுக்கு மொழி பேதங்கள் இல்லை, උන්වහන්සේට වයස් ભેදයක් නැහැ. வயது எல்லைகள் இல்லை, උන්වහන්සේට මෙයාලා තරාතිරම් ભેදයක් නැහැ. தகுதிகளை பார்ப்பவர் அல்ல தேவன். උන්වහන්සේට ඕනේ ඔබගේ සිතින් ඔබ විශ්වාස කරනවා නම් ඔව් මලවුන්ගේ නැගිට යේසුස් වහන්සේ තමයි මගේ දෙවියන් වහන්සේ කියලා ඔබ විශ්වාස කරනවා නම් ඔබට හැම දෙයකින්ම ගැලවීම ඔබට තිබෙනවා. இருதயத்தில் நாங்கள் தேவனை விசுவாசிப்பமாக இருந்தால் அந்த தேவன் மரணத்திலிருந்து என்னை விடுவித்தார் என்று நாங்கள் நினைப்போம். சகோதரியா சகோதரியே, என்னுடைய சகோதரனே சகோதரியே, මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, මේ දවස් අපේ කුරුසියේ පූජාව සිහි කරා ඊ දවසේ நாங்கள் நேற்றைய தினத்தில் சிலுவை மரணத்தை நாங்கள் நினைவு යේසුස් கூர்ந்தோம். වහන්සේ අප උදෙසා කුරුසියේ පූජා වුණා. எங்களுக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். උන්වහන්සේගේ ඒ දෙවියන් වහන්සේගේ නියමය ප්‍රකාරයට යේසුස් වහන්සේ අපේ පව් උදෙසා ශාන්තිකර පූජාවක් වුණා කියලා වචනේ පවසනවා. இயேசு கிறிஸ்து அவருடைய நியமத்தின்படி அவர் பலியானார் என்று சொல்லப்படுகின்றது. හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේ අපේ පාපය උදෙසා උන්වහන්සේ පූජාවක් වුණා. எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து பலியானார். ඒ මරණය සිදු වුණු සිදුවීමක් ඔබට කියන්න කැමතියි. அந்த மரணத்துக்கூடாக நடைபெற்றதான ஒரு சம்பவத்தை கூற අද වෙනි விரும்புகிறேன். දවසක උන්වහන්සේ තැන්පත් කරනු ලැබුවේ. இன்று போன்றதான ஒரு நாளில் උන්වහන්සේ සොහොනේ ඉන්නේ. அவர் கல்லறையில் උන්වහන්සේ வைக்கப்பட்டார். සොහොනේ ඉන්නේ. அவர் கல்லறையில் இருக்கின்றார். උන්වහන්සේ ඊ වෙනි දවසක මැරිලා අද වෙනි දවසක උන්වහන්සේ සොහොනේ ඉන්නේ. நேற்றைய தினம் மரித்து இன்றைய நாள் அவர் கல்லறையில் இருக்கின்றதான நாள். අපි උන්වහන්සේගේ වචනේ බලමු. நாங்கள் தேவனுடைய வார்த்தையை ලූක් பார்ப்போம். සුභාරංචි 23 වෙනි පරිච්ඡේදයට පෙරලා ගනිමු. நாங்கள் லூக்கா 23வது அதிகாரத்தை நாங்கள் திருப்பிக் கொள்வோம். සමාවෙන්න මතෙව් සුභාරංචි 27 වෙනි පරිච්ඡේදය. மத்தேயு 27வது அதிகாரத்துக்கு திருப்பிக் මතෙව් கொள்வோம். සුභාරංචි 27 වෙනි පරිච්ඡේදයේ மத்தேயு 27வது அதிகாரத்தில் යේසුස් වහන්සේ සමස් යාමේදී උන්වහන්සේව කුරුසියේ එල්ලලා තියෙන අවස්ථාවේදී அவர் சாயங்கால வேளையிலே சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය, என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, මොකද වුණේ? යේසුස් වහන්සේගේ මරණය විශ්වාස කරන අපිටත් වෙන සිදුවීමක් තමයි මෙතන සිදුවෙලා තිබෙන්නේ. என்ன நடந்தது? நாங்களும் அவரை விசுவாசிக்கின்றதான எங்களுக்கு මේ ස්ථානයේ උන්වහන්සේ වචනය 51 සිට 53 දක්වා කියනවා. 52வது வசனம் 53வது வசனம் சொல்லுகின்றது, පර්වත පැලුණේය, සොහොන් ගෙවල්ද ඇරුණේය, සතපී හුන්නා වූ නොයෙක් ශුද්ධවරයන්ගේ ශරීර නැගිටිනු ලදුව ඔව් උන්වහන්සේ නැගිටිනු පසු සොහොන් ගෙවලින් නික්ම ශුද්ධ නුවරට ඇතුල්ව බොහෝ දෙනෙකුට පෙනුණේය. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය, என்னுடைய சகோதரனே சகோதரியே, යේසුස් වහන්සේගේ ඒ කුරුසියේ උන්වහන්සේ කුරුසියේ එල්ලලා සිටින අවස්ථාවේදී அவர் சிலுவையில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் වචනේ 50 වෙනි පදයේ කියනවා යේසුස් වහන්සේ නැවතත් මහත් ශබ්දයකින් හඬ නගා ආත්මය හලසේක කියලා. 53வது வசனத்தில் சொல்லப்படுகின்றது. 50 වෙනி பதம் 50வது வசனம் சொல்லப்படுற அவருடைய ஆவியை விட்டார் என்று பெரும் மூச்சோடு பெரிய சத்தத்தோடு அவருடைய ஆவியை விட்டார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறது. நாசி வචනේ කියනවා උන්වහන්සේ මහත් හඬකින් උන්වහන්සේගේ ආත්මය උන්වහන්සේ දුන්නා. பெரிதான சத்தத்தோடு அவர் உயிர் விட்டார் என்று சொல்லப்படுகின்றது. මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය, என்னுடைய சகோதரனே சகோதரியே, ඒ හුස්ම ගියා වූ මොහොතේ அந்த உயிர் போன நேரத்தில் උන්වහන්සේගේ මරණය සිදු වුණා වූ මොහොතේ அந்த மரணம் நடந்ததான அந்த சந்தர்ப்பத்தில் ඔබ
ඔබ මේ වෙලාවදී ඔබ අවදිව ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛත්වයේ ඔබටත් හාස්කමක් සිදුවෙන්න ඕන නම් ඔබ අවදිව උන්වහන්සේගේ වචනයට සවන් දෙන්න. உங்களுக்கும் ஒரு அற்புதம் நடக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் சரியாக வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். වචනය තුලින් හාස්කම් තිබෙනවා. வார்த்தைக்குள்ளாக அற்புதம் இருக்கின்றது. මේ ස්ථානයේ වචනය කියන උන්වහන්සේ මහා ශබ්දයෙන් උන්වහන්සේ ආත්මය බාරදේ මරණය සිදු වුණේ මොහොතේ මොකද්ද සිදු වුණේ කියලා මෙතන පවස්සනවා. பெரிதான சத்தத்தோடு அவருடைய சுவாசம் போகின்ற வேளையில் என்ன நடந்தது என்று சொல்லப்படுகின்றது. පර්වත පැලුණා. மலைகள் கல்லறைகள் திறந்தது. සොහොන් ගෙවල් ඇරුණා කියලා පවස්සනවා. සොහොන් ගෙවල් ඇරුණා මැරුණා වූ මනුස්සයන් නැගිට්ට කියලා වචනේ පවස්සනවා. கண்வலைகள் பிளக்கப்பட்டது, கல்லறைகள் திறக்கப்பட்டது, நித்திரை அடைந்திருந்ததான அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. උන්වහන්සේගේ මරණයෙන් සිදු වුණු සිදුවීමක් මේක. இது தேவனுடைய மரணத்துக்கூடாக சம்பவித்ததான ஒரு காரியம். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය යේසුස් වහන්සේගේ ජීවනය දෙන ඒ මොහොතේ මොකද වුනේ? මැරිලා ජීවනය නැතිව සිටපු මනුස්සයන්ට ජීවනය ඇති කරන්න උන්වහන්සේට පුළුවන්කම තිබුණා. இயேசு கிறிஸ்து மரித்ததான ஜீவனை விட்டதான அந்த சந்தர்ப்பத்தில் ஜீவன் இல்லாதான மரித்து போயிருந்ததான மனுஷனுக்கு ஜீவன் கிடைத்தது. ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය මැරුණු මනුස්සයන් මැරිලා දවස් ගාණක් නෙමෙයි අවුරුදු ගාණක් වෙන්න පුළුවන්. ඒ මනුස්සයන්ට ජීවනය ඇති කරන්න පුළුවන්කම තිබුණා. යේසුස් වහන්සේගේ බලවත් මරණය කරනකොටගෙන அநேக நாட்களாக வருடங்களாக மரித்திருந்ததான மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க முடிந்ததாக இருந்தது தேவனுடைய மரணத்துக்கூடாக. යේසුස් වහන්සේට පුළුවන් හැම දෙයක්ම කරන්නට. இயேசு கிறிஸ்துவுக்கு முடியும் சகலவற்றையும் ඒ නාමය செய்ய. සිරිමත් නාමය. அந்த நாமம் விசேஷமான ඒ නාමය அதிசயமான நாமம். ජීවමාන නාමය. அந்த நாமம் ஜீவன் உள்ளது. ඒ නාමය බලවත් නාමය. அந்த நாமம் பலமானது. යේසුස් වහන්සේගේ නාමයයි. இயேசு கிறிஸ்துவின் நாமம். ඒ නාමයට මේ ස්ථානයේ මැරුණු මනුස්සයන්ට මැරුණු සොහොන් ගෙවල සිටියා වූ මනුස්සයන්ට ඒ දේහවලට ඒ ඇටකටු වලට ජීවනය ඇති කරන්න යේසුස් වහන්සේට පුළුවන්කම තිබුණා. மரித்ததான கல்லறைகளுக்குள்ளாக அடக்கம் பட்டு இருந்ததான அந்த மனுஷருக்கு ஜீவனை கொடுத்தார் தேவன். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரியே, උන්වහන්සේගේ මරණයෙන් தேவனுடைய மரணத்துக்கூடாக උන්වහන්සේගේ මරණයෙන් இயேசு கிறிஸ்துவின் மரணம் උන්වහන්සේගේ මරණයෙන් එවැනි දෙයක් සිදු වුණා නම් இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கூடாக இவ்விதமான ஒரு காரியம் ඒ මරණය நடைபெற்றால், විශ්වාස කරන කා උදෙසද මැරුණේ කියලා තේරුම් අරගෙන ඒ මරණය විශ්වාස කරන අපට අපගේ ජීවිතයට උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් තියනවද? யாருக்காக மரித்தார் என்பதை நாங்கள் சரியாக உணர்ந்து அந்த நாமத்தை நாங்கள் விசுவாசிப்பமாக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை செய்வார். උන්වහන්සේට කරන්න බැරි දෙයක් නෑ අපේ ජීවිතේ. எங்களுடைய வாழ்க்கையில் தேவனால் செய்யக்கூடாத ரோகியாக காரியம் இன்னாது. ஒன்றுமே இல்லை. நீங்கள் நோயாக ඔබ இருக்கிறீர்களா? ප්‍රශ්න වලින් ඉන්නවද? பிரச்சனையில் ඔබ இருக்கிறீர்களா? කරදර වලින් ඉන්නවද? நீங்கள் பிரச்சனையில் இருக்கின்றீர்களா? ජීවිතේ එපා වෙලා ඉන්නවද? ஜீவியமே வேண்டாம் என்ற நிலைமையில் සමාදානයක් නැතුව இருக்கின்றீர்களா? ඉන්නවද? சமாதானமற்ற நிலைமையில் இருக்கின்றீர்களா? පිටස්තර පෙනුමෙන් ලස්සනට අලංකාරව ජීවත් වුණාට ඇතුළාන්තයෙන් හැමදාම දුක් විඳ විඳ ඉන්නවද? அழகாக மற்றவர்கள் காணும் விதத்தில் நீங்கள் இருந்து உள்ளாந்தமாக நீங்கள் துக்கப்பட்டவர்களாக இருக்கின்றீர்களா? ඔබට ජීවනය දෙන්න උන්වහන්සේට පුළුවන්. உங்களுக்கு ஜீவனை கொடுக்க ඒ தேவனால் මැරුණු முடியும். සමාදානයට ජීවනය දෙන්න උන්වහන්සේට පුළුවන්. මැරුණු සමාදානයට ජීවනය දෙන්න උන්වහන්සේට மரித்து පුළුවන්. போயிருக்கின்றதான சமாதானத்துக்கு ஜீவனை கொடுக்க முடியும். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய அன்பான சகோதரனே අපේ சகோதரியே, ජීවිතය උන්වහන්සේට බාර දෙන්න ඕන. எங்களுடைய ஜீவியத்தை தேவனுக்கு ඒ ஒப்புக்கொடுக்க මරණය வேண்டும். වෙලාවෙ සිදු වුණා තවත් සිදුවීමක් ගැන ඔබට කියන්න කැමතියි. அந்த மரணத்துக்கூடாக இடம்பெற்றதான இன்னொரு சம்பவத்தை கூற விருப்பம். අපි ලුක් සුභාරංචියට යමු. நாங்கள் லூக்கா சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். ලුක් සුභාරංචියේ 23 වෙනි පරිච්ඡේදය 39 ඉඳලා 43 වෙනි පද දක්වා තිබෙනවා. லூக்கா 23வது அதிகாரத்தில் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனம் வரை. ඒ ස්ථානයේ යේසුස් වහන්සේ කුරුසියේ උන්වහන්සේ ගොල්ගොතා කන්දේ නැත්නම් කල්වාරි කන්දේ උන්වහන්සේ කුරුසියේ එල්ලිලා ඉන්නවා. கொல்கதா மலை என்ற ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். උන්වහන්සේ අපේ පාපය අරගෙන උන පාපය කිසි පාපයක් නැති උන්වහන්සේ කුරුසියේ එල්ලිලා ඉන්නවා. எங்களுடைய பாவங்களை அவர் சுமந்தவராக எதுவுமே இல்லாதான பாவமற்றதான இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். ඊයේ දවසේ වචනේ ඇසුවා අපේ උන්වහන්සේ උසුලා ගත්තේ අපේ දුක උන්වහන්සේ දරාගත්තේ අපේ ශාපය උන්වහන්සේ කරපිට අපේ දඬුවම තිබෙනවා අපේ හැම දෙයකටම හැම දෙයක් උදෙසම උන්වහන්සේ දා කුරුසියට ගියා.
எங்களுடைய சகல பாவங்கள் துக்கங்கள் யாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்று நாங்கள் நேற்றைய நாளில் நாங்கள் கற்றுக்கொண்டோம். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரி, යේසුස් වහන්සේ කුරුසිය එල්ලිලා ඉන අවස්ථාවේදී இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற வேளையில் උන්වහන්සේගේ දකුණු පැත්ත සහ වම් පැත්ත දෙන්නෙක් හිටියා. வலது இடது புறங்களில் இருவர் இருந்தார்கள். ඔබ වගේ මං වගේ දෙන්නෙක් හිටියා. உங்களைப் போல என்னைப் போல இருவர் இருந்தார். දෙන්නෙක් හිටියා. කවුද දෙන්න? இருந்தார்கள் இருவர். யார் அவர்கள்? ඒ යහපත්කම් කරපු අය නෙමෙයි. நன்மை செய்தவர்கள் அல்ல. ඒ අය සමාජයට යහපත් දේවල් කරපු මිනිස්සුන් නෙමෙයි. சமுதாயத்தில் நன்மைகளை செய்தவர்கள் அல்ல. සමාජයේ ප්‍රසිද්ධ අය නෙමෙයි. சமூகத்தில் அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. ඒ අය පව්කාරයන්. அவர்கள் பாவிகள். ඒ අය පව්කාරයන්. அவர்கள் பாவிகள். ළඟට කියන්නේ අය පව්කාරයන් කියලා. பக்கத்தில் இருப்பவரிடம் சொல்லுங்கள் அவர்கள் பாவிகள். ඒ අය ගොඩාක් පව් කරපු මිනිස්සුන්. அவர்கள் அநேகமாக பாவங்களை ඒ අය செய்தவர்கள். පව් කරලා තමයි කුරුසි දඬුවමට යන්නේ මේ වෙලාවේදී. அவர்கள் பாவங்கள் செய்ததின் நிமித்தமாகவே சிலுவையில் தொங்குவார்கள். යේසුස් වහන්සේ පව් කරන්නේ නැතුව දඬුවම් විඳිනවා අපි උදෙසා. ஆனாலும் இயேசு கிறிஸ்து பாவங்களை செய்யாதபடிக்கு எங்களுக்காக சிலுவையில் ඒ தொங்கினார். ප්‍රේමය කොච්චර විශිෂ්ටයිද? அந்த தேவன் எவ்வளவு ඒ விசேஷமானவர். ප්‍රේමය කොච්චර විශාලයිද? அந்த அன்பு எவ்வளவு ඒ விசாலமானது. ප්‍රේමය කොච්චර යහපත්ද? அந்த அன்பு எவ்வளவு நன்மையானது. මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரியே, පොරුන් දෙන්නෙක් හිටියා මේ දකුණු පැත්ත සහ වම් පැත්තේ. வலது இடது புறங்களில் 2 கள்ளர்கள் இருந்தார்கள். ඒ අය මොනවද කිව්වේ? அவர்கள் என்ன சொன்னார்கள்? මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே යේසුස් சகோதரியே, ක්‍රිස්තුස් වහන්සේගේ මරණයෙන් අපිට තිබෙන ආශිර්වාද අපි උරුම කරගන්න අවශ්‍යයි. இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கூடாக எங்களுக்கு கிடைக்க போகிற ஆசீர்வாதங்களை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள ඒ வேண்டும். මරණය විශ්වාස කරන ඔබටත් අදම ඒ දේවල් ලැබෙන්න යනවා. அந்த மரணத்தை விசுவாசிக்கின்றதான உங்களுக்கும் அந்த நன்மைகள் கிடைக்க ඒ போகின்றது. ස්ථානේ වරුන් දෙන්නෙක් හිටියේ. 2 கள்ளர்கள் இருந்தார்கள். මගේ ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය அன்பான சகோதரனே சகோதரியே, එක්කෙනෙක් කියනවා ஒருவர் சொல்லுகின்றார். වචනේ කියවමු. நாங்கள் வார்த்தையை வாசிப்போம். වචනේ කියන 39 වෙනි පදේ කියනවා එල්ලා සිටි වරදකාරයන්ගෙන් එක්කෙනෙක් උන්වහන්සේට අපහාස කරමින් නුඹ ක්‍රිස්තුස් නොවේද? නුඹත් අපත් ගලවා ගන්නයි කිවේය. அதில் சிலுவையில் தொங்கப்பட்டதான ஒரு கள்ளன் சொல்லுகின்றான், அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவினால் உன்னையும் எங்களையும், கிறிஸ்துவானால் உன்னையும் என்னையும் ரட்சித்துக்கொள் என்று. අනිත් කෙනා කියන අනේ මේ කටවහ ගන්න ඔයා. மற்றவன் சொல்லுகின்றான், நீ வாயை மூடு. අපි මේ දඬුවම විඳින්නේ අපි පව් කරපු නිසා. நாங்கள் தண்டனையை அனுபவிப்பது நாங்கள் பாவம் செய்தது நிமித்தமாக. නමුත් කිසි වරදක් කරපු නැති කෙනත් මෙතන ඉන්නවා. ஆனாலும் எந்த பிழையும் தவறுகளும் செய்யாதானவர் இந்த ஸ்தானத்தில் இருக்கின்றார். මම දෙන්න ගැන කියලා මම අවසන් කරන්න යන්නේ වචනය. இருவரை குறித்து சொல்லி நாங்கள் வார்த்தைகளை මගේ நாங்கள். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே මේ சகோதரி, පළවෙනි කෙනා කියනවා. அந்த முதல் மனுஷன் ඒ சொல்லுகின்றார். පළවෙනි කෙනා කියනවා முதல் மனுஷன் ඔබත් சொல்லுகின்றார், මං වගේ ඔබයි මමයි වගේ உங்களையும் என்னையும் போல අනේ මේ රෝගයෙන් නිදහස් කරන්න ඔබට පුළුවන් නේද? உங்களால் இந்த உலகத்தை விடுதலை செய்ய முடியும் මේ தானே? මේ ප්‍රශ්න වලින් නිදහස් කරන්න ඔබට පුළුවන් නේද? இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுதலை செய்ய உன்னால் முடியும் මේ தானே? කරදර වලින් ගලවන්න වහන්සේට පුළුවන් නේද? இந்த பிரச்சனைகளில் இருந்து உங்களால் எங்களை விடுதலை செய்ய මේ முடியும் தானே? ශාපයෙන් ගලවන්න වහන්සේට පුළුවන් නේද? இந்த சாபத்திலிருந்து உமக்கு விடுதலை செய்ய කීදෙනෙක් முடியும் தானே? විශ්වාස කරනවද උන්වහන්සේට පුළුවන් කියලා? எத்தனை பேர் நீங்கள் අපි ප්‍රසන්නයිද උන්වහන්සේට? நாங்கள் எங்களுடைய கரங்களை தட்டுவோம். ආමේන්. ආමේන්. උන්වහන්සේට පුළුවන්. ஆண்டவரால் ඒක முடியும். කියන්න අවශ්‍ය නෑ ඔහු කියන්න අවශ්‍ය නෑ. அவர் சொல்ல தேவையில்லை. උන්වහන්සේට පුළුවන්. தேவனால் ඔහු முடியும். කියනවා ඔබවත් මාවත් ගලව ගන්න. அவன் சொல்லுகின்றான், உங்களையும் என்னையும் விடுவித்துக் கொள்ளும். හලෙලූයා. ஹalleluya. ඔහුගේ අවශ්‍යතාවය. அவனுடைய தேவை. ඔහුගේ භූමික අවශ්‍යතාවය ගැන ඔහු ඉල්ලා සිටියා. அவன் பூமிக்குரியதான ඔහු தேவையை වර්තමාන கேட்டான். අවශ්‍යතාවය ගැන ඔහු යේසුස් වහන්සේට ඔහුගේ ප්‍රශ්න ඉදිරිපත් කරා. நிகழ்காலத்துக்குரியதான அவனுடைய பிரச்சனையை தேவனிடத்தில் ඔහු அறிவித்தான். කිව්වා මාව මේ මරණින් ගලවන්න ඔබට පුළුවන්. ඔබවත් ගලව ගන්න මාවත් ගලවලා අපි නිදහස් වෙලා යමු මෙතනින්. உம்மால் முடியும் இந்த மரணத்திலிருந்து என்னை விடுதலை செய்ய, அதனால் என்னையும் உங்களையும் விடுதலை செய்து கொள்ளுங்கள் என்று. ඔහු වර්තමාන මේ ලෝකේ කාරණාවන් ගැන පමණක් සිතුවා. அவன் இந்த உலகத்துக்குரியதான நிகழ்காலத்துக்குரியதான காரியங்களை වචනේ சொன்னான். කියනවා ඔහු අපහාස කරමින් அவர் නින්දිத்து ආමේන්. ஆமென். ඔහු අපහාස කරමින් කතා කරා ඔහු වීලු කරේ උන්වහන්සේට. ඔහුට පුළුවන් නේද කියලා. நிந்தித்து அவன் பேசுகின்றான். උන්වහන්සේට බැරි නෑ කරන්න. ஆண்டவரால் முடியாத காரியம் இல்லை. හලෙලූයා. හලෙලූයා. උන්වහන්සේට කරන්න බැරි කිසි දෙයක් නෑ වචනේ පවසනවා. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. தேவ ඊළඟ வார்த்தை මිනිසයා சொல்லுகிறது. කියනවා
மற்றேதான மனுஷன் ඒ சொல்லுகின்றான் වචනේ කියනවා 42 වෙනි පදය. 42வது வசனம். ඔහුගේ අවශ්‍යතාවය මොකද්ද? அவனுடைய தேவை என்ன? ඊට වඩා දෙයක්. அதை விட மேலான ஒரு ඔහුගේ காரியம். අවශ්‍යතාවය මේ භූමික දේ නෙමෙයි. அவனுடைய தேவை இந்த பூமிக்குரிய ඔහු காரியம் அல்ல. දන්නවා මම මැරෙනවා කියලා. அற்புதம் செய்வார் என்று தெரியும். ඔහු දන්නවා මම මැරෙනවා කියලා. அவனுக்கு தெரியும் தான் மரிக்கப் போவது. ඔහු දන්නවා මාව මේ කුරුසිය ඇන ගන්නවා කියලා. அவனுக்கு தெரியும் அவனை இந்த சிலுவையில் அடிப்பார்கள் என்று. නමුත් ඔහුගේ අවශ්‍යතාවය මොකද්ද? ஆனாலும் அவனுடைய தேவை என்ன? මරණින් පස්සේ තියෙන ජීවිතය ගැන ඔහු සිතුවා. மரணத்துக்கு பின்னாக இருக்கின்றதான ஜீவியத்தை குறித்து ඔහු සිතුවා. ඔහු කිව්වා ඔහු පසුතැවිලි වුණා. அவன் மனம் திரும்பினான். ඔහු කිව්වා යේසුනි ඔබ වහන්සේ එනකොට මාව සිහි කරන්න. அவன் சொன்னான் தேவனே நீர் வருகையில் என்னை ඔහු நினைத்தருளும். ඒ වෙලාවේ පසුතැවිලි වුණා. அவன் அந்த வேளையில் மனம் ඔහු திரும்பினான். කිව්වා අපි ඔහු අනිත් හොරාට කියනවා අපි කරපු පව් නිසායි අපි දුක් විඳින්නේ කියලා. එතකොට පාපය ඔහු පිළිගත්තා. அவன் மற்றேதான கள்ளனுக்கு சொல்லுகின்றான் எங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக நாங்கள் தண்டனை அனுபவிக்கின்றோம். அவன் அந்த பாவம் செய்ததற்கு அவன் மனம் ඔහු திரும்பினான். පව්කාරයෙක් කියලා ඔහු පිළිගත්තා. அவன் பாவி என்பதை அவன் ඔහු உணர்ந்தான். දන්නවා පාපයෙන් ගලවන්න පුළුවන් යේසුස් වහන්සේට විතරයි. அவன் அறிந்திருந்தான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்ய முடியும் இயேசு கிறிஸ்து යේසුස් மாத்திரம். වහන්සේ විශ්වාස කරන අයට මේ ලෝකයේ ආශිර්වාදයන් ලැබෙනවා. ඊට වඩාත් උන්වහන්සේ සදාකාල ජීවනයේට උන්වහන්සේ අප රැගෙන යනවා කියලා ඔහු දැන සිටියා. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவர்களுக்கு இந்த பூமிக்குரியதான ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அதைவிட மேலாக நித்திய ஜீவனுக்குரியதான காரியங்கள் கிடைக்கும் என்பதை அவன் මගේ உணர்ந்திருந்தான். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய அன்பான சகோதரனே சகோதரியே, ගිනි විලට නියම වුණා ඔය හොරුන්ට ඒ හොරාට උන්වහන්සේ ගැලවීම දුන්නා. அக்கினி கடலுக்கு நியமிக்கப்பட்டிருந்ததான அந்த கள்ளனுக்கு விடுதலை கிடைத்தது. ඒ ගිනි විලට නියම වෙලා ඉන්නා වූ මනුස්සයන්ව එළියට ගේන්න පුළුවන් එකම නාමය යේසුස් නැමැති නාමය පමණයි. அந்த அக்கினி நரகத்தில் இருந்து வெளியே கொண்டு வர முடிந்ததான நாமம் இயேசு கிறிஸ்துவின் ඒ நாமம் නාමය மாத்திரமே. විශ්වාස කරන හැමෝටම ඒ නිරයෙන් ගැලවෙන්න පුළුවන්. அந்த நாமத்தை விசுவாசிக்கின்றதான யாவருக்கும் அந்த அக்கினி கடலில் இருந்து நரகத்தில் இருந்து விடுதலை பெற මගේ முடியும். ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய அன்பான சகோதரனே උන්වහන්සේ சகோதரியே, අපිට උදව් කරන්න උන්වහන්සේට පුළුවන්. எங்களுக்கு உதவி செய்ய தேவனால் முடியும். මේ වර්තමාන මේ ප්‍රශ්න කරදරවලට උන්වහන්සේගෙන් සුවය නිදහස තිබෙනවා. இந்த நிகழ்கால பூமிக்குரியதான பிரச்சனைகளுக்கு விடுதலை தேவனிடத்தில் නමුත් இருக்கிறது. ඊට වඩා සදාකාලික ජීවනය පාපය නිසා උන්වහන්සේ විශ්වාස කරන්නේ නැති නිසා අපි යන්න ඕන තැන ඒ තැනින් ගලවන්නටත් උන්වහන්සේට පුළුවන් බව ඔබ දැනගන්න අවශ්‍යයි. ஆனாலும் எங்களுடைய உலக ஆசைகள் நிமித்தமாக, இச்சைகள் நிமித்தமாக, பாவங்கள் நிமித்தமாக நாங்கள் செல்ல இருக்கின்றதான நரகத்தில் இருந்தும் தேவனால் எங்களை விடுதலை செய்ய முடியும். යේසුස් වහන්සේ පිළිගෙන පසුතැවිලි වුණා වූ ඒ හොරාට සදාකාල ජීවනය ලබා දුන්නා උන්වහන්සේ. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பியதான அந்த கள்ளனுக்கு சதாகால ஜீவனை பெற்றுக் கொடுத்தார். උන්වහන්සේ කියනවා ඒ වචනේ කියනවා අදම නුඹ මා සමග පාරාදීසයේ සිටින්න යනවා. வார்த்தை சொல்லுகின்றது இன்றே நீ என்னோடே கூட பாராதீசில் இருப்பாய் என்று. උන්වහන්සේ ඉන්න තැන අපිට ඉන්න පුළුවන්කම තිබෙනවා උන්වහන්සේ විශ්වාස කිරීම කරන කොටගෙන. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது கூடாக அவர் இருக்கின்ற ஸ்தானத்தில் எங்களுக்கும் இருப்பதற்கு இடம் මෙතන කියන இருக்கிறது. අදම இன்றே අදම இன்றே යේසුස් වහන්සේ පිළිගත් විගසම ඔබට ඒ තැනට යන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனேயே எங்களுக்கு அந்த ஸ்தானத்துக்கு செல்ல ඒ முடியும். ස්ථානය නියම වෙනවා අපිට. அந்த இடம் எங்களுக்கு අපිට உரித்தாகின்றது. ඒක උරුම කරගන්න පුළුවන්. அதை நாங்கள் உரிமையாக்கிக் கொள்ள අපිට முடியும். ගැලවීම තිබෙනවා ප්‍රේමාන්ත සහෝදරයා සහෝදරිය. எங்களுக்கு ரட்சிப்பு இருக்கின்றது. උන්වහන්සේ සමග සදාකාලෙම ඉන්න පුළුවන්. ඒ ආශිර්වාදය අපිට ලැබෙනවා. அந்த சதா காலத்துக்கும் எங்களுக்கு தேவனோடு இருக்கக்கூடியதான அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும். කුරුස පූජාවේ බලය කියන්නේ මේක තමයි. சிலுவை மரணத்தின் பலியின் ஆசீர்வாதம் என்பது இதுவே. ස්වර්ගයට ඒ අපායට නියම වෙලා ඉන්නව අයව ස්වර්ගයට අරන් යන්න පුළුවන් උන්වහන්සේට. நரகத்துக்கு நியமிக்கப்பட்டதான ஜனங்களை பரலோகத்துக்கு எடுத்து செல்ல முடியும். කිසිඳු යහපත් ක්‍රියාවක් නැති මේ මිනිස්යාට නිරයට නියම වෙලා හිටපු මේ මිනිස්යාව එකවරම යේසුස් වහන්සේ පිළිගැනීමෙන් එකවරම ස්වර්ගයට අරන් යන්න පුළුවන්. எந்த காரியங்களும் நன்மைகளும் இல்லாதான நரகத்துக்கு உரிமையாக்கப்பட்டதான இந்த மனுஷனை அவருக்கு முடிந்தது பரலோகத்துக்கு எடுத்து செல்வது. ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය. என்னுடைய சகோதரனே ඔබ சகோதரியே, උන්වහන්සේ විශ්වාස කරනවා නම් நீங்கள் தேவனை ඔබ விசுவாசிப்பவர்களாக இருந்தால், උන්වහන්සේට ඔබගේ ජීවිතේ බාර දෙනවා නම් நீங்கள் தேவனுக்கு உங்களை நீங்கள் ஒப்புக் ඔබ තුළ கொடுப்பீர்கள், පාපය තිබෙන බව ඔබ තේරුම් ගන්නවා නම් உங்களுக்குள்ளாக பாவம் இருப்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களாக ඒ இருந்தால், පාපයෙන් ගලවන්න පුළුවන්
යේසුස් වහන්සේට විතරයි කියලා ඔබ විශ්වාස කරනවා නම් அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியும் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே என்பதை நீங்கள் விசுவாசிப்பவர்களானால் උන්වහන්සේට පුළුවන් ඔබව ඒ තනින් ඔබගේ ප්‍රශ්න කරදර රෝග සියල්ලෙන් නිදහස් කරමින් සදාකාල ජීවනයට ඔබ අරගෙන යන්න அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் ரோகங்கள் எல்லா காரியங்களிலுமிருந்து எங்களை விடுதலை செய்து அவருடைய ஸ்தானத்துக்கு கொண்டு செல்ல முடியும் ප්‍රේමන්ත සහෝදරයා සහෝදරිය என்னுடைய சகோதரனே சகோதரியே උන්වහන්සේ යහපත්ව සිටිනවා தேவன் நல்லவராகவே උන්වහන්සේ විශ්වාස இருக்கிறார் කරන කිසිම කෙනෙක් උන්වහන්සේ අතහරින්නේ නැහැ தேவனை விசுவாசிப்பவர்களை தேவன் අපි கைவிடுவதில்லை හැම කෙනෙක්ම නැගිට සිටිමු நாங்கள் யாவரும் අපි හැම எழுந்திருப்போம் කෙනෙක්